வருகின்ற சட்டமன்ற தேர்தலை பற்றி, சித்திரை முழு நிலவு மாநாட்டை பற்றி, ஜாதிவாரி கணக்கெடுப்பு சம்பந்தமான போராட்டங்கள், விவசாய மாநாட்டுக்கு பிறகு அடுத்த கட்டம் என்னென்ன போராட்டங்கள் எந்தெந்த பகுதியில் செய்யலாம் என்றெல்லாம் இன்று குழுவாக விவாதித்தோம். இந்த ஆண்டு எங்களுக்கு வருகின்ற ஆண்டு எங்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு ஆண்டு. இந்த ஆண்டில் எங்களுடைய செயல் திட்டங்கள், அடுக்கடுக்காக போராட்டங்கள், மக்கள் விரோத ஆட்சி இதை அகற்ற வேண்டும் என்று எங்களுடைய பொதுக்குழுவிலே தீர்மானம் நிறைவேற்றினோம். அதற்கேற்ப நடவடிக்கைகள் எல்லாம் எப்படி எடுக்க வேண்டும், ஜாதிவாரி கணக்கெடுப்பு, 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு போன்ற செயல் திட்டங்கள் எல்லாம் இன்று ஐயா தலைமையில் விவாதித்தோம். அதற்கேற்ப நடவடிக்கைகள் இறங்கியிருக்கிறது. அதாவதுங்க, எங்க கட்சி ஒரு ஜனநாயக கட்சி. ஜனநாயக கட்சியில நடக்கின்ற பொதுக்குழு சாரசாரமான விவாதங்கள் நடக்கிறது, எல்லா கட்சியும் நடக்கிறது சகஜம். எங்களுக்கு ஐயா தான். அதனால இன்னைக்கு நாங்க ஐயா கிட்ட பேசிட்டு இருக்கிறோம். அதுதான் ஜனநாயக கட்சி. அதாவது எங்கள் கட்சியினுடைய உட்கட்சி பிரச்சனையை பற்றி நீங்க பேசுறதுக்கு எதுவும் தேவையில்லை. அது எங்களுடைய உட்கட்சி பிரச்சனை, நாங்க பேசிக்கிறோம். தைலாபுரத்தில் அன்புமணி ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது கட்சியின் வளர்ச்சி, வரும் சட்டமன்ற தேர்தல், அடுத்த கட்ட போராட்டம் குறித்து விவாதித்ததாக தெரிவித்தார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் அக்பர் அலி. வணக்கம் அக்பர் அலி, மேலும் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் ஆனந்தி. நேற்றைய தினம் ராமதாஸ் அறிவித்த அறிவிப்பானது திரும்ப பெற்றிருப்பதால் இருதரப்பும் தற்போது சமாதானம் அடைந்துள்ளனர். நேற்றைய தினம் பொதுக்குழுவில் தனது மகள் வழி பேரனான முகுந்தனுக்கு பாமகவின் இளைஞர் அணி தலைவராக அதன் நிறுவனர் ராமதாஸ் பொறுப்பு வழங்கினார். அதற்கு பொதுக்குழுவிலேயே அன்புமணி ராமதாஸ் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததோடு, முகுந்தனுக்கு கட்சிக்கு 4 மாதங்கள் தான் ஆகிறது, எனவே அவருக்கு பொறுப்பு வழங்கக்கூடாது என பகிரங்கமாக மேடையிலேயே எதிர்ப்பு தெரிவித்தார். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக கோபமடைந்த ராமதாஸ், நான் சொல்வதைத்தான் கேட்க வேண்டும், அது யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வேண்டாம் என்றால் விலகிக் கொள்ளுங்கள், இது நான் ஆரம்பித்த கட்சி, நான் சொல்வதைத்தான் கேட்க வேண்டும் என கூறினார். இதனால் மேடையிலேயே பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸுக்கு ஆகியோருக்கு இடையே கருத்து மோதல் ஏற்பட்டது. இது அரசியலில் பெரும் பேசு பொருளாக மாறியது. இந்நிலையில் இது தொடர்பாக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி மற்றும் பாமக நிர்வாகிகள் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் ஆகியோரை சமாதானப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டனர். இதில் ஜி.கே. மணி, திலகபாமா, அருள் உள்ளிட்ட பாமகவினர் ஈடுபட்டனர். இதனையடுத்து பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸை தனித்தனியாக சந்தித்து பேசினார்கள். இதில் அன்புமணி ராமதாஸ் பாமக நிறுவனர் ராமதாஸை சந்திப்பதாக உறுதியளித்ததன் பேரில் இன்று ராமதாஸை சந்திக்க அன்புமணி ராமதாஸ் தைலாபுரம் தோட்டத்திற்கு வந்தார். அங்கு இருவரும் சந்தித்து பேசினார்கள். இதில் நேற்றைய தினம் ராமதாஸ் அறிவித்த அறிவிப்பானது திரும்ப பெற்றிருப்பதால் இருதரப்பும் தற்போது சமாதானம் அடைந்துள்ளனர். ஆனால் பேச்சுவார்த்தையின் போது இருவரும் இறுக்கமான முகத்துடன் அமர்ந்திருந்தனர். இருப்பினும் அன்புமணி நிபந்தனைகள் அனைத்தும் ஏற்றுக்கொண்டதால் சமாதான பேச்சுவார்த்தை வெற்றி பெற்றது. இதில் தலைவராக தன்னை சுதந்திரமாக செயல்பட அனுமதிக்க வேண்டும், நிர்வாகிகளை தேர்ந்தெடுப்பது, பொறுப்புகளை வழங்குவது குறித்து தலைவர் என்ற முறையில் தேர்ந்தெடுக்கும் அதிகாரம் தமக்கு இருப்பதால் எதுவாக இருந்தாலும் தனது கருத்தையும் கேட்க வேண்டும் என கூடுதல் நிபந்தனைகளை அன்புமணி ராமதாஸ் தெரிவித்ததாகவும் அதுவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் சமாதான பேச்சுவார்த்தை முழுமையடைந்துள்ளது. இதன் காரணமாக பாமகவினர் தற்போது மகிழ்ச்சியில் உள்ளனர். இந்நிலையில் சமாதான பேச்சுவார்த்தைக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அன்புமணி ராமதாஸ் இன்று தைலாபுரம் தோட்டத்தில் மருத்துவர் ஐயாவிடம், அதாவது அதன் நிறுவனர் ராமதாஸை கட்சியின் வளர்ச்சி பற்றியும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலை பற்றியும், சித்திரை முழுநிலவு மாநாடு பற்றியும், போராட்டங்கள் பற்றியும், விவசாய மாநாடு
பற்றியும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னென்ன, போராட்டங்கள் எந்தெந்த பகுதியில் செய்யலாம் என இன்று குழுவாக விவாதித்ததாகவும், வரும் ஆண்டு எங்களுக்கு முக்கியமான ஆண்டுகள், விரோத ஆட்சியை அகற்ற வேண்டும் என பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றினோம். அதற்கு ஏற்ப நடவடிக்கைகள் எல்லாம் செய்யப்படுவது குறித்தும் இன்று விவாதித்ததாகவும், அதே போல் 10.5 விழுக்காடு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். அதற்கு ஆளும் அரசை எவ்வாறு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்பது குறித்தும் விவாதிக்கப்பட்டது. மேலும் எங்கள் கட்சி ஒரு ஜனநாயக கட்சி, எங்கள் கட்சியில் காரசாத விவாதங்கள் எப்பொழுதும் நடைபெறும். உட்கட்சி பிரச்சனைகள் குறித்து நீங்கள் பேச வேண்டாம், நாங்கள் பேசிக் கொள்வோம் என தெரிவித்தார். சந்திப்பு அதாவது தொடர்ந்து செய்தியாளர்கள் கேள்வி கேட்ட பின் அத்துடன் செய்தியாளர் சந்திப்பை முடித்துக் கொண்டு அங்கிருந்து கிளம்பி சென்றார். இந்நிலையில் பேச்சுவார்த்தை சமாதானம் அடைந்ததா இல்லை, இன்னும் கருத்து மோதல், பனிப்போர் முடிவுக்கு வருமா என்பது எல்லாம் பாமகவின் அடுத்த கட்ட நகர்வுகளை பொறுத்தே தெரிய வரும். ஆனந்தி, விவரங்களுக்கு நன்றி அக்பர் அலி.